எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் ஜாக்கி. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கமாக நம்ம ஆடுகளம் படத்தில் சேவல் சண்டை அப்படின்னு சொல்லி ஒரு கதைக்களத்தோடு பார்த்துருக்கோம். இந்த படத்தில் கெடா சண்டை அப்படின்னு சொல்லி ஒரு களத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் மதுரையில் முழுக்க முழுக்க மதுரையில் நடக்கிற மாதிரி, மதுரைக்காரங்களை சுற்றி நடக்கிற மாதிரி தான் கதை அமைஞ்சிருக்குது. இந்த படத்தில் 2 கேரக்டரு. ஒருத்தர் ராமர் அப்படின்னு சொல்லி ஷேரா ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் தான் படத்தோட ஹீரோ. அதே மாதிரி கார்த்தி அப்படின்னு சொல்லி படத்தோட வில்லன். இவர் பல வருஷமாக அந்த கெடா சண்டையில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கவர். இவரோட கெடாவை இது வரைக்கும் யாருமே ஜெயித்தது இல்லை அப்படின்னு சொல்லி, இந்த கெடா சண்டையில் போட்டியிட்டு ஜெயித்தவங்களுக்கு ஜாக்கி, மதுரையோட ஜாக்கின்னு சொல்லி ஒரு மெடலும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மெடலை பல வருஷமாக தக்க வச்சுக்கிட்டு இருக்கு இந்த வில்லன் கார்த்தி கேரக்டர் இருக்கும்போது, அன்வான்டாக ஒரு சின்ன ஒரு வாய் தகராறுனால இந்த ஷேராட்டை ஓட்டிகிட்டு இருக்கிற இந்த ராமர் கேரக்டரோட கெடாவை கூட மோதுது. ஏன் கெடாவை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லி திமிராக இருந்துக்கிட்டு இருந்த வில்லன்ட்ட ஹீரோவோட கெடா மோதி அவரோட கெடாவோட கொம்பையோ முடிச்சு கட்டிடுது. ஹீரோ வின் பண்ணிடுறாரு. ஜாக்கி பட்டத்தை ஹீரோ தட்டிட்டு போயிடுறாரு. இதில் தாங்கிக்க முடியாத வில்லன், ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, இத்தனை வருஷமாக நான் வச்சுருந்த மரியாதை, என் மேலே ஒரு இது இருந்துச்சு, இப்படி இதை இந்த பரிஸ்டானேன்னு இவருக்குள்ள ஒரு ஈகோ இந்த கெடா சண்டையில் நடக்கிறத தனியாக பர்சனல் வெஞ்சன்ஸாக எடுத்துக்கிட்டு பர்சனலாக இவங்களுக்குள்ளே போட்டி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைனாலும் படம் களம் புதுசாக இருந்துச்சு. இது மாதிரி இருக்கிறவன் இல்லாதவன் இந்த ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்குது, இருக்கிறவன் எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறான். இந்த படத்தில் மதுசூதன் இவங்க 2 பேத்துக்குள்ள நடுவில் ஒரு இந்த போட்டியை முன்னெடுத்து நடத்தக்கூடிய கேரக்டரில் அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் இந்த படம் ஒரு 2 மணி நேரம் தேட்டருக்கு போயிட்டு வந்த மாதிரி தெரில. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேயோ மதுரைக்குள்ளே ஒரு ஏரியாவுக்குள்ளே சுற்றிட்டு வந்த மாதிரி ஃபுல்லாக மதுரை பாஷை, அந்த மதுரை ஸ்லாங்கு அப்படியே தேட்டரில் கொண்டு வந்திருக்காங்க. படத்தில் 2 கேரக்டருமே வில்லனாக பண்ணியிருக்கிறவரும் சரி, ஹீரோவாக பண்ணியிருக்கிறவரும் சரி, 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் முக்கியமாக இந்த கெடாய் சண்டையை நல்லாவே காமிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாக கெடாய்கள் 2 மோதிக்கிறதையும் நல்லா சொல்லியிருக்காங்க. படத்தில் அதே மாதிரி ஒரு மெசேஜோடு தான் முடிக்கிறாங்க. என்னென்னா, போட்டியாக தான் இருக்கணுமே தவிர அதை பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. அதை யூஸ் பண்ணி 2 பேருமே பர்சனலாக வெஞ்சன்ஸாக எடுத்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது, மல்லு கட்டிக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. போட்டியாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் படத்தில் ஒரு மெசேஜோட படத்தை முடிச்சிருக்காங்க. படம் ஓவராலாக பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி படத்தில் நடித்த ஹீரோவாக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், 2 பேருமே ஈக்குவலாக போட்டி போட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் கெடாய் சண்டைகளும் ரொம்ப அழகாகவே நல்லாவே வந்திருக்குது. படம் ஓவராலாக ஓகே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.